எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, பிறக்கக்கூடிய புது வருடம் நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, கட்டாயம் இந்த வருடத்தினுடைய முதல் நாளும் சரி, இல்லை வருடம் பிறப்பதற்கு முன்பாகவும் சரி, கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விதமான சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் சேர்ந்திருக்கும். வருடத்தினுடைய முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்களை தேடி தேடி செய்வோம். கோவில் போகிறதுலேருந்து வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் வரைக்குமே அந்த வருடத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே வருடம் முழுவதுமே பிரதிபலிக்கும். அப்படிங்கிற காரணத்தால் அந்த முதல் நாள் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் அனைத்துமே செய்வோம். ஏன்னா அந்த முதல் நாள் நம்ம தேடி தேடி செய்யக்கூடிய நல்ல விஷயங்களின் காரணமாக அந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆண்டாக அமையணும். எல்லாருக்குமே உடல் அளவுலையும் மனதளவுலையும் சந்தோஷம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து செய்கிறோம். அப்படி நம்ம முதல் நாள் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்பாகவும் ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை செய்து அந்த முதல் நாளை வரவேற்றோம் அப்படின்னு சொன்னாலே, அந்த வருடத்தினுடைய முதல் நாளை வரவேற்றோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் அது நமக்கு ஒரு செல்வ செழிப்பான ஆண்டா அமையும். சரி, என்னெல்லாம் நம்ம வருடம் பிறப்பதற்கு முன்பாக செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தொடர்ந்து முதல் நாள் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நம்ம முதல் நாளுக்கு முன்பாக, அதாவது ஒரு ஓரிரு தினங்களுக்கு முன்பாகவே நீங்கள் கொஞ்சம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருடம் நமக்கு எப்படி போச்சு, இந்த வருடத்தில் நமக்கு ஏற்றத்தாழ்வு எப்படி இருந்தது, தாழ்வு வரும் பொழுது நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது, இல்லை ஏற்றம் வரும் பொழுது நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது, நம்ம அடுத்தவர்களுக்கு ஏதாவது தேடுதல் செய்தோமா, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆலோசிப்பது அப்படிங்கிறத செய்யணும். ஏன் இதை செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு தெளிவானது வரும். எந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எதை செய்ததால் நம்ம சந்தோஷமா இருந்தோம், எதை செய்ததால நம்ம முன்னேற்றத்தின் பாதையில் ஏறணும், எதை செய்ததன் பலனை நம்ம இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவானது கிடைக்கும். அப்படி அந்த தெளிவை நீங்கள் பெறும் பொழுதே அந்த குறிப்பை நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சிருங்க. அடுத்ததான் இரண்டாவது, நம்ம எத்தனை பேருக்கு தான தர்மங்கள் செய்தோம், இல்லை எத்தனை பேருக்கு உதவின்னு சொல்லி கேட்டு வரும் பொழுது நம்ம தேடி போய் செஞ்சோம், இல்லை நம்மளே உதவி அப்படிங்கிறத செய்தோமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு அதையும் ஒரு குறிப்பாக எழுதுங்க. இந்த இரண்டு விஷயத்தையும் முதல்ல செஞ்சுருங்க. செய்யும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதை தாண்டி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில மனதை துன்பப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்ததா, இதில் நம்ம என்னெல்லாம் கையாண்டோம், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இன்னும் சீர்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு குறிப்பாக எழுதிருங்க. இந்த மூன்று விஷயங்களுமே நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எழுதி வச்ச அந்த குறிப்பு பேப்பரை வந்து மடித்து வச்சுட்டு அடுத்ததாக இன்னொரு தாளையும் எடுத்துக்கோங்க. நம்ம யாருடைய மனதையாவது துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசணுமா, இல்லை யாருக்காவது நம்ம ஏதாவது கெடுதல் செய்தோமா, இல்லை யாருடைய மனதையாவது நம்ம துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வீசணுமா, இல்லை கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொறாமை நோக்கத்தோடு பார்த்தோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு அமைதியான நிலையில் நம்ம யோசிக்கும் பொழுதே நம்ம எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறோம், நம்ம அடுத்தவர்களுக்கு எதெல்லாம் செய்தோம், எதெல்லாம் நன்மை தந்தது, எதெல்லாம் கெட்டது தந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவு பிறக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆலோசித்து இந்த வருடம் எப்படி போச்சு, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் செய்துட்டீங்க இல்லைங்களா? ஏன் இதெல்லாம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் இறை வழிபாடுகளும் பரிகாரங்களும் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்தாலுமே ஒரு சிலர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கும். இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறை எண்ணத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு பிரதிபலிப்பை தரும். இதே ஒரு சில குழப்பம் எதிர்மறை எண்ணங்களோடு செயல்படக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தெய்வங்கள் ஒரு சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருப்பவர்கள் கிட்ட விரும்பி வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அந்த மாதிரி எந்த குறிப்பிட்ட குணாதிசயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல ஒரு தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கணும். இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடுநிலையாக பேசுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பணி உடைமை இன்சொல் இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே நமக்கு நன்மைகளை மட்டும்தான் பெற்றுத்தரும். இப்போ ஒருவர்கிட்ட நம்ம மரியாதையாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த மரியாதையின் காரணமாகவே நம்ம மேலே ஒரு மதிப்பானது ஏற்படும். இது நிறைய இடங்களில் நம்மளே பார்த்துருப்போம். அப்படி அந்த மாதிரி நல்ல குணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே அதனால் நமக்குள்ளேயும் நேர்மறை எண்ணங்கள் பெருகும். தெய்வங்கள் நம்ம செய்யக்கூடிய செயலின் காரணமாக எப்பயுமே நமக்கு துணை நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நன்மையும் பெற்றுத்தரும், தீமையும் பெற்றுத்தரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேசுவாங்க, ஆனால் எந்த ஒரு நன்மையும் பயக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓரிரு வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவாங்க, அதனால் நன்மைகள் நிறைய வரும். அதனால் நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நீங்கள் பகிர்வது எந்த அளவுக்கு செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நிறைய பேர் இந்த வருடத்தில் தான தர்மங்கள் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஒரு சிலர் செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டுமே சரிவர செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட அடுத்த வருடத்தில்
எப்படியாவது மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு செயல்படுங்க. இது வரைக்குமே எந்த ஒரு தான தர்மமும் செய்ததில்லை, யாருக்குமே தேடி போய் உதவிகள் செய்ததில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பொருள் மேலும் மேலும் சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அது பணமாக இருக்கலாம், இல்லை வஸ்திரங்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சில உணவுப் பொருட்களாக இருக்கலாம். எது நம்மக்கிட்ட அதிகப்படியாக இருக்கோ அதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிற அந்த நல்ல நினைப்போடு இருந்தாலே தெய்வங்கள் நமக்கு எப்பயுமே துணை நிற்பாங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த வருடத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதால இந்த வருடத்தில் நம்ம என்னெல்லாம் செய்தோம், எதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒருவேளை இந்த வருடத்தில் நான் சொன்ன விஷயங்களில் 1, 2 நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட தொடர்ந்து வரக்கூடிய புது வருடத்தில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிப்போம். கட்டாயம் நமக்கு அந்த ஆண்டு செல்வ செழிப்பான ஆண்டாய் அமையும். சரி, இப்போ நம்ம இந்த முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக முதல் நாள் நம்ம எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துக்கலாமா? முதல் நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு விதமான சந்தோஷம், எதிர்பார்ப்பு இது எல்லாமே இருக்கும். நம்ம கோவில் சென்று இறைவனை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்வோம். மார்கழி மாதம்னா கேட்கவே வேண்டாம், கண்டிப்பாக பஜனைகள் இது அனைத்துமே நடைபெறும். கோவில்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான அலங்காரங்கள், அபிஷேகங்கள் இது அனைத்துமே முதல் நாள் அன்னைக்கு நடைபெறும். கட்டாயம் கோவில் செல்வது அப்படிங்கிறத முதல் விஷயமா செய்துக்கோங்க. இதை தாண்டி இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வருடத்தினுடைய முதல் நாள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சேமிப்பு உண்டியல் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சேமிப்பினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி இந்த வருடத்தினுடைய முதல் நாள் தொடங்கி வருட கடைசி வரைக்குமே சேமிப்பு உண்டியலில் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லி அந்த வருடம் முழுவதுமே குழந்தைகள் ரொம்பவுமே சிறப்பான முறையில் சேர்த்துட்டே வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர்களுக்குள்ள அந்த சேமிப்புக்குண்டான பழக்கம் அதிகரிக்கும். இதனால் உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எப்பயுமே பணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதனால் தனவரவு கூடும். மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க. அதனால் கட்டாயம் இந்த ஒரு செயலையும் செய்திருங்க. மூன்றாவது, சந்தோஷத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே நாள் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வருடம் முழுக்க நல்ல சந்தோஷம் தொற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது. அப்படி அந்த விதத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த முதல் நாள் அன்னைக்காவது சேர்ந்து மதிய நேர உணவையும் இரவு நேர உணவையும் உண்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். பெரும்பாலும் அனைவருக்குமே விடுமுறையாக இருக்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சி செய்யுங்க. செய்யும் பொழுது இந்த முதல் நாள் அன்னைக்கு என்னெல்லாம் முடிவுகள் எடுத்திருக்கிறீங்க, இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய நினைப்பது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான பகிர்தல்கள் அனைத்தையுமே அந்த உணவு நேரத்தில் சொல்லி நீங்கள் செய்யும் பொழுதே ஒரு விதமான சந்தோஷம், ஒரு விதமான இன்பம், அனைவரோடையும் சேர்ந்திருந்தோம் அப்படிங்கிற வந்து இணக்கமும் உங்களுக்குள்ள ஏற்படும். அதனால் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களோடையும் சேர்ந்து ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான செயல். அதனால் தவற வேண்டாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும், எதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும், இந்த வருடத்தினுடைய முடிவுக்குள்ளே எந்த விஷயங்கள் அனைத்தையுமே மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வருடத்தினுடைய முதல்லாம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆண்டாய் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து பாருங்கள். இந்த வருடம் கட்டாயம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஆண்டாய் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.